வணக்கம் ஐயா. மாண்புமிகு கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.எஸ். கர்ணன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் உங்களை சந்திக்க வந்தது என்னென்னா, மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்னா, உங்களை தவறான சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்களை பைத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உயர்நீதிமன்றமும் உங்களை தண்டனை கொடுக்குற அளவுக்கு நிகழ்வு நடந்தது. இதை மக்கள் இதை எவ்வாறு கருது இந்த தவறாக நினைக்காத அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? வணக்கங்க. நான் 8/5/2017 சுப்ரீம் கோர்ட் 7 நீதிபதிகளுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தேன் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டில். அதனால் அவங்க அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு பைத்தியம் தீர்ப்பு எழுதிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 8/5/2017 எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் ஹராஸ்மெண்ட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னு அதை பேஸ் பண்ணி என்னுடைய இன்க்ரிமெண்ட் பவர் 482 ஆக்டில் இன்வோக் பண்ணி அவங்களை நான் தண்டனை கொடுத்தேன். அது பைத்தியம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணாங்க, ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இது எல்லாருக்கும் அந்த பைத்தியன்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி கேஸுக்கு நான் கொடுத்தது வேலிட் அண்டர்லாம், சஸ்டைனபிள் அண்டர்லாம், சூட்டபிள் அண்டர் ஃபார் எக்ஸிகியூஷன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, பைத்தியம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊருக்குள்ள ஒரு பொண்ணை கற்பழிச்சிடுவாரு. பஞ்சாயத்து நடக்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், இந்த பஞ்சாயத்துக்கார தலைவரு, இந்த தலைவரே என்ன கற்பழிச்சிட்டாரு, இவர் என்ன பஞ்சாயத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப பஞ்சாயத்துக்கார தலைவர் என்ன சொல்லுவாரு, அது சொன்னா அது ஒரு பைத்தியம் வளர்ந்துன்னுவாரு, அது முறியடிக்கிறதுக்கு. அது போல நான் கொடுத்த ஜட்மெண்ட் அண்டர்ல வேலிட் இல்ல, அண்டர்லா, வேலிட் அண்டர்லா, சஸ்டைனபிள் அண்டர்லா, சூட்டபிள் ஃபார் எக்ஸிகியூஷன். அதை அவாய்ட் பண்றதுதான் கடவுள் பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க 9/5/2017. பாமர மக்களை தான் இந்த மாதிரி பைத்தியம் சொல்லி கேஸை அவங்க சொல்ற உண்மையை எதிர்கொள்றாங்க. ஆனா நீதியரசராக உங்களையே இந்த மாதிரி சொல்லும்போது இது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்குது? உங்களையும் பாதிக்கிற மாதிரி தானே மக்களையும் பாதிக்கும். 8/5/2017 கொடுத்த என்னுடைய ஆர்டர் வேலிடு. அதை முறியடிக்கிறதுக்காக கடைசி நேரத்தில் அவர் பைத்தியம் சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. அதே மாதிரி 9/5/2017 தான் கர்ணனுக்கு போய் பைத்தியம் அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்கினாங்க. லுனாட்டிக் ஆக்ட்னு இருக்குது. சரிங்க. லுனாட்டிக் ஆக்ட் பைத்தியக்காரங்களுக்கு. சரிங்க. லுனாட்டிக்னா அது பல விதமா இருக்கும். மென்டல் டிஸார்டர்ங்கிறது பல விதமா இருக்கும். ஓகே. எனக்கு மென்டல் டிஸார்டர்னு சொல்லி அது மாதிரி ரெக்கார்ட் எடுத்துட்டாங்க தான் அவங்க சர்வே ஆவானுங்க. ஓகே ஓகே. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் எனக்கு பைத்தியம் சொல்லி ஆர்டர் கொடுத்தான். அவன் 9/5/2017 கொடுத்தான் அந்த ஆர்டர். 10/11 இங்கே வந்துட்டானுங்க. அந்த ஒரு டீம் வந்துச்சு. டிஜிபி அவர் மம்தா பானர்ஜி அங்க சீஃப் மினிஸ்டர் கல்கத்தால. அது என்ன ஹைஜி இன்டெலிஜென்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டுடுச்சு, என்ன தப்பா எடுக்கிறான்ட்டு. எல்லாம் மீடியா வந்துச்சு, பிரஸ் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா எல்லாம் வந்துடுச்சு. நான் அப்பதான் குளிக்க போனேன். என்ன கழுத்து தட்டுனா என் சர்வன்ற 4 பேர் இருந்தாங்க. குளிக்க போனேன். அப்போ என்னன்னாக்கா, சரி இது மாதிரி வந்துக்கிறேன், டிஜிபி வந்தாங்க. அவங்களால அங்கே உட்கார வச்சுட்டு ரிசப்ஷன் உட்கார வச்சுட்டு சர்வன்ட்ட சொல்லி அவங்களாம் காஃபி கொடுமா, டீ கொடுங்க, பிஸ்கட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிட்டு அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்போ பேட்டி கொடுத்தேன். அப்போ எல்லா ப்ரெஸ் இருக்குது. அது வேர்ல்டு ப்ரெஸ் கூட வந்திருந்தது, எலக்ட்ரானிக் மீடியா எல்லாம் வந்திருந்தது. அவர் சாரி லார்ட்ஷிப், இது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு பக்கத்துக்கு. என்னை பைத்தியங்கிறது ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க. அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு டாக்டர், உங்களுக்கு லுனாட்டிக் ஆக்ட் தெரியும். 4 டாக்டர் ஒரு நர்ஸ் வந்தாங்க. அப்புறம் போலீஸ் டாப் ஆஃபீஸ்ல வந்தாங்க, பிரஸ் இருந்துச்சு. லுனாட்டிக் ஆக்ட் பைத்தியம் சொன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகே. அந்த ஃபார்ம்ல என்னுடைய வாரசுதாரர் கையெழுத்து போடணும். ஆமா. இப்ப எனக்கு 2 சன் இருக்கிறாங்க. ஆமா. என் சன்னுங்க 2 எங்க அப்பாவுக்கு பைத்தியம் மென்டல் டிஸார்டர் ஆயிடுச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு கன்சென்ட் கொடுக்கணும். ஆமா. அதை கொடுத்தாதான் நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆமா. சுப்ரீம் கோர்ட் யாரு, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா நான் 8/5/2017 செக்யூர் 7 judges immediately and put him in the jail first 5 years சொன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல. ஓகே. அதனால அவங்க ஒன்றும் புரியல. இப்போ வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் வேர்ல்டு பூரா ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஓகே. அதை முறியடிக்கு தான் அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க.
இந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த பார்மர் அட்வொகேட் ஜெனரல் இந்த ஐடியாலாம் கொடுப்பான். ஓகே. அவன் பேர் ஒன்னா முட்டாள் இறங்க கிடையாது. அவன் தான் நீதிபதிகளாம் பெண்களை கூட்டி கொடுத்து இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய இதா இருக்குது. அது நோயாவே இருக்குது. மிகப்பெரிய நோய்னு கூட சொல்லலாம். அது வந்து ரொம்ப சரி பண்ண முடியாத நோய். ஆமா, இன்னைக்கு நீதிமன்றம் வந்து செயல் இழந்துச்சு, மக்களுடைய நம்பிக்கை இழந்துச்சுன்னாக்கா அது விபச்சார அழகிகளுடைய காரணம் ஒன்று, முக்கிய காரணம். ஓகே ஓகே. லஞ்சம், விபச்சார அழகிகள், இது ட்ரிங்க்ஸ், பிராந்தி குடிக்கிறது, இது 3 தான் நீதித்துறை கவலைப்படுத்திருச்சு. அதுக்கு உதாரணம் நான் தான். எகுத்து அடிச்சான். சுப்ரீம் கோர்ட் எகுத்து அடிச்ச ஒரே ஆள் நான் தான். செக்யூர் ஜவன்ஸ் அதை அவன் என்ன சொன்னா, 9ஆம் காலையில நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். 10 மணிக்கு போன் பண்ணிக்கிறேன். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லேடி அட்வொகேட் போனுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. செக்யூர் ஜஸ்டிஸ் கர்னல் இமிடியட்லி அண்ட் புட்டிங் இன் தி ஹாஸ்பிட்டல் இந்த சைக்காட்ரிக் வார்ட் அண்ட் கண்டக்டட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி போட்டுருந்தது. அப்படி சொல்ல சரி வரட்டுமா பாக்குறேன் அப்படின்ட்டு நான் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல என்னுடைய கார் டிரைவர் உட்காந்துக்கிறாரு. பின்னாடி எனக்கு 2 போலீஸ் ஆபீசர் கன்மேன் போட்டிருக்காங்க. அதுல நான் போயிட்டு கொஞ்சம் அப்ப பிப்ரவரி மே 9ஆம் தேதி கொடுத்த ஆர்டர். நான் ஜூஸ் கடைக்கு போயிட்டு கார் நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு நானும் சாப்பிட்டு வந்துட்டு இது கல்கட்டாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டேன். எப்பயோ வர சொல்லிட்டேன். எப்பயும் அவங்க வந்துட்டாரு என் வீட்டுக்கு. அவனை போய் கார் போட்டு நான் வந்து டிக்கெட் பண்ணேன். செக்யூர் 7 judges, namely Justice Jagdish Singh Khair, Deepak Misra, Samleswar, Ranjan Gogay, Priyan Joseph, Pinaki Chandra Ghosh, Madan Lokor. All 7 judges secure after informing to their respective family members and putting him in the hospital. அது என்ன ஹாஸ்பிட்டல்? அது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். and எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். and putting him in the எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் for mandatory treatment கொடுத்துட்டான். இவ்வளவு தெளிவா நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவன் வந்து செக்யூர் காரணம் கூட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்னா நான் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். சொல்லி போனா ஆடி போயிட்டான். அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ்காரனுக்கு மென்டல் டிஸார்டர் அவங்க இந்த உங்களுக்கு டிஸார்டர்ன்ற வார்த்தையை வந்து எந்த அடிப்படையில் அவங்க வந்து கணிக்கிறாங்க? அவங்க என்ன டாக்டரா? அவங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டரா? அவங்க என்ன பண்ணா நீதிபதி பதவி கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் முடிச்சுட்டு வந்து நீதிபதி பதவி பணி செய்கிறாங்களா? அவங்க ஒரு நபரை வந்து பைத்தியன்ற வார்த்தையை சொல்லறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும்? இந்த துணிச்சல் எந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க? நான் கொடுத்த ஆர்டர் வந்து அவங்க 5 தண்டனை மென்டல் ஒரு தனி நபரை ஒரு நபரை அந்த ஆர்டர் வந்து பைத்தியகாரத்தனமா கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க பைத்தியம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டா நான் எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா மம்தா பானர்ஜி அங்க சீஃப் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்கால்ல கிளவர் லேடி ஐஜி இன்டெலிஜென்ட் விங்க போடுது, டிபி போடுது, டாக்டர் போடுது, அது எக்ஸ்ட்ரா மீடியா அனுப்புது, ரெக்கார்ட் பண்ண போறாங்க பார்த்து எடுத்து வந்து அதை கையை கிளியரா சொல்லிட்டாங்க. வேர்ல்டு மீடியா கூட வந்துச்சு, இது கோர்ட் நைட் வந்துச்சு, வீக் பத்திரிகைலாம் வந்துச்சு, நல்லா வந்து கும்பலாட்சி ஆரம்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து உயர்நிலை பொறுப்புல இருக்கிறவங்கள இந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து எவ்வாறு எடுத்தாங்க? அந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் கொடுத்தது பார்மர் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணி. அவன் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்கெல்லாம் முட்டாளுங்க, அவ்வளவு அறிவாளின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஆக்சிடென்ட்ல போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அவனுமே முட்டாள் யாரும் கிடையாது. என் கேஸே போதும், பணம் முட்டெல்லாம் போவானுங்க, பொறுமுட்டெல்லாம் போவானுங்க. சுப்ரீம் கோர்ட்னா பெரிய அறிவாளி நினைக்கிறேன், அவனு பேர் முட்டாளி அவனும் கிடையாது, அவன் பேர் முட்டாளி